அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு வரையறை பார்க்குறோம். அதாவது A ஈக்குவல் டு XYZ such that A less than X less than B, C less than Y less than D, E less than Z less than F subset of R cube. ஓகேம்மா, இதில் இதில் XYZன்னு சொல்லி 3 புள்ளிகள் இருக்குது. இதுக்கு தோரிய மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ L ஆஃப் XYZ ஈக்குவல் டு அந்த ஃபங்க்ஷனில் அந்த புள்ளிகளை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஃபங்க்ஷனை டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், தென் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், தென் டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு ஒய், டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு இசட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு அதில் X0 Y0 என்ன செய்யணும், எல்லா புள்ளிஸையும் சப்ஸ்டியூட் பண்ணணுமா. அது என்னதுன்னா தோரிய மதிப்பு. தென் வகையீடுன்னு சொல்லுவோம். வகையீடுனா df ஈக்குவல் டு டோ எஃப் பை டோ எக்ஸ் XYZ dx ப்ளஸ் டோ எஃப் பை டோ ஒய் XYZ dy ப்ளஸ் டோ எஃப் பை டோ இசட் XYZ ds. இங்கே dx ஈக்குவல் டு டெல்டா எக்ஸ், dy ஈக்குவல் டு டெல்டா ஒய், ds Z ஈக்குவல் டு டெல்டா இசட் என வரையறுக்கப்படுகிறது. இந்த மாதிரி ப்ராப்ளத்துக்கு இந்த மாதிரி வரையறை இருக்குமா. இதில் இது ஒரு ஃபார்முலா. எல் ஆஃப் XYZ ஒரு ஃபார்முலா. டிஎஃப் ஈக்குவல் டு, அதாவது வகையீடு அப்படின்னா நம்ம இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணணும். தோரிய மதிப்பு அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் இருக்குமா. என்னுடைய அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னு வைங்களேன், உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள்ஸ் எக்ஸசைஸ் சம்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி போட்டிருக்கேம்மா, அதை போய் படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அன்பார்ந்த மாணவர்களே, உங்களை அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய இது ஒரு வரையறை பார்க்குறோம். A ஈக்குவல் டு எக்ஸ் கமா ஒய், A less than X less than B, C less than Y less than D, that is subset of R ஸ்கொயர்மா. இதில் நம்ம எனது எஃப் ஒரு ஃபங்க்ஷன் A கோஸ் டு R மற்றும் X0 Y0 பிலாங்ஸ் டு A என்க. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு இதுதாம்மா ஃபார்முலா. X0 Y0 பிலாங்ஸ் டு A என்ற புள்ளியில் எஃப்பின் நேரியல் தோரிய மதிப்பு, ஒரு புள்ளி கொடுத்து தோரிய மதிப்பு அப்படின்னு சொல்லி கேட்டால் நாம் என்ன செய்யணும்னா, அந்த ஃபங்க்ஷன் இருக்கும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷனுக்கு டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிச்சி அதில் X0 Y0 சப்ஸ்டியூட் பண்ணணும். டோ எஃப் பை டோ ஒய் கண்டுபிடிச்சி அதில் X0 Y0 சப்ஸ்டியூட் பண்ணணும். எஃப்பின் வகையீடுன்னு கேட்டான்னு வைங்களேன், அதாவது தோரிய மதிப்பு வகையீடு. வகையீடுனா என்னது, டோ எஃப் பை டோ எக்ஸ். நம்ம பார்ஷியல் டிஃப்ரென்சியேஷன் படிக்கலாமா, டோ எஃப் பை டோ எக்ஸ் கண்டுபிடிக்கணும். டோ எஃப் பை டோ ஒய்